Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இவங்க வந்து வெளி உலகத்துக்கே போகவே மாட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளை பார்க்கறதுக்காக பாண்டியிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் வெளியில் எங்கேயுமே போனது தானே இல்லைங்க? எங்கேயுமே தெரியாது முதல்ல. எங்கேயுமே போகவே மாட்டாங்களாம். நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம். ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும்போது நம்ம வந்து ஃபோன் பண்ணி தான் வந்து டெய்லியுமே இது வரைக்குமே டெய்லி ஃபோனில் தான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு எளிமையாக ஒரு திமிரா இல்லாத அதுதான் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு. ஏமா என்னமா வாடிட்டு போறோம் சொல்லு. ஒருத்தர் ஒத்தாசை இல்லை, ஆனால் வருவாங்க, பாசமாக இருக்குது. ஆனால் அக்கா பார்க்கணும் அப்படின்லாம் வரமாட்டாங்க. எனக்கு தோணும் இவங்க அம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அக்காவுக்கு வந்து பிறந்த நாள் தான். நாங்கள் காலையிலே விஷ் பண்ணிட்டோம். நீங்களும் அக்காவுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. நீ விஷ் பண்ணு அத்தைக்கு. ஹாப்பி டு யூ அத்தை. என்ன அவர் ஹாப்பி டு யூ தான் சொல்லுவார். அக்கா வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே இருக்கோம், அக்கா ஆனால் அங்கே இருக்காங்க. நான் வந்து அக்கா வந்து வீடியோலாம் எடுத்து அனுப்புகிறேன் அப்படி சொன்னாங்க. நான் ஏன் அதை காமிக்கிறேன்னாக்கா, நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அக்கா வந்து நம்ம சேனலில் நிறைய டைம் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வந்து நாங்கள் இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ விலாக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அக்காவுக்கு வந்து பிறந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்லிவிடுங்க. வீடியோக்குள்ளார போகலாம். Wish you happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Sweetest voice, Abhishek. You're gonna create the sweetest voice. And சில வாய்ஸ்லாம் வந்து அது மைக் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதாவது சில வோக்கல்ஸ்லாம் வந்து நல்லா பாடுவாங்க, நல்ல ஸ்கில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஈக்கியூலாம் பண்ணி அது ஒரு ஷேப் எடுத்துடுவாங்க. பட் யூ ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஸ்டுடியோவில் போய் பாடினீங்கன்னா ரொம்ப வேலையே இல்லை. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கேட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு உங்கள் இதில். ஸோ பி கான்ஃபிடென்ட், பி ஹாப்பி. இப்போ வந்து அபிஷேக் கோல்டு கொடுக்கணும், ஆனால் அவன் லிரிக்ஸ் மறந்துட்டான். ஸோ நானும் கோல்டன் ஷவர் அப்படி லிரிக்ஸ் மறந்து பாடலாம். இல்லை அபிஷேக் பேரை மறந்துடலாம். இல்லை அபிஷேக் பேரை வைக்கலாம். அந்த கண்ணமணியை பாடுற கண்ணமணி லிரிக்ஸ் விட்டுடலாம். ஊரையே சேர்த்து எப்படி சொல்றது? அம்மா ஏதோ சொல்ல வராங்க, நீ சொல்லி கொடுமா. தெருவு ஏதோ சொல்ல ஊரே சேர்த்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி அம்மாவுக்கு தெரியும், எல்லாமே அம்மாவுக்கு தெரியும் சொல்றாங்களா. அதுவே கண்ணாடி வீட்டுக்கு நல்லபடியே போயிட்டு இருக்கு. சரி, உங்களை ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெகுலியா ஒரு நல்ல உள்ளமா தெரிஞ்சுதா, சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கி. நாங்கள் எப்பவுமே இப்படிதாங்க இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் நம்பர் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை தேடி வந்து பாண்டியில இருந்து நம்மள அன்புக்காக வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் வந்து சொல்றீங்கல்ல, யாராவது திட்டாங்க அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க. அந்த திட்டத்துல எடுத்துறீங்க. மருமக வந்து இதுல ஸ்டேட் பேங்க்ல இருக்காங்க. அதான் எந்த குறையும் இல்லை. வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லவர். இந்த தம்பி மாதிரியே இருப்பாரு. அதே தான் என்ன சொல்லுவாங்க, நல்லவங்களாம் கடவுள் வச்சிருக்காங்க. ஆமாம், அது உண்மைதான், அது உண்மை. நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அது. அதனால தம்பி உங்க இது சுச்சுவேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எளிமை, அந்த திமுரு அதெல்லாம் இல்லையா. சரி, ஒரு ஃப்ரெண்டா இருந்தா ஒரு நல்லா இருக்கும். நன்றி. இப்போ வந்து இது வியான், இவர் பேர் வந்து வியான். இவங்க வந்து வெளி உலகத்துக்கே போகவே மாட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளை பார்க்கறதுக்காக பாண்டியிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் வெளியில் எங்கேயுமே போனது தானே இல்லைங்க? எங்கேயுமே தெரியாது முதல்ல. எங்கேயுமே போகவே மாட்டாங்களாம். நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க. நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம். ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும்போது நம்ம வந்து ஃபோன் பண்ணி தான் வந்து டெய்லியுமே இது வரைக்குமே டெய்லி ஃபோனில் தான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் டைமில் புளி வாங்கிறதுக்காக வந்து வெளியின்னு வந்து வந்தாங்க.
அப்போ இவங்க சொன்னாங்க அவங்களுக்கு முன்னாடியே நான் வரணும்னு நினைச்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது, வெளி உலகமே தெரியாது. தைலம் காமிச்சிங்க தெரியுமா, பக்கத்துல இருந்து நோட் பண்ணி வச்சுட்டு வரேன். அப்புறம் வந்து சங்கீதா வந்து கொய்யா பழம் வச்சு தெரியுமா, எப்போ 2 வருஷத்துக்கு முடியும். ஸோ இப்போதான் வந்து வெளியில வந்து நம்மளை பார்க்கறதுக்காக ஒரு வைராக்கியமா பிறந்ததுல இருந்து இதான் ஃபர்ஸ்ட். நான் தனியா இந்த வருடாவூர் இந்த சைட்ல எனக்கு தெரியுமே. ரொம்ப சந்தோஷம். இப்பதான் வெளியில வந்திருக்காங்களா நம்மள பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். என் பையன் வந்து இவன் வந்து ரொம்ப ஒரு எளிமையா ஒரு திமிரா இல்லாத, அதுதான் ரொம்ப பிடிச்சி. இப்படி ஏமா என்னமா வாடிட்டு போறோம் சொல்லு, ஒருத்தர் ஒத்தாசை இல்ல. ஆனா வருவாங்க, பாசமா இருக்குது. ஆனா அக்காவை சட்டு பார்க்கணும் அப்படின்லாம் வரமாட்டாங்க. எனக்கு தோணும் இவங்க அம்மா பரவாயில்ல, இவங்க என்ன நம்மள மாதிரியே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போகிறேன். வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொன்னேன், அவங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன், இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிக்கணும் இல்லையா, அதனால கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறேன். பாண்டியிலே இருக்கிறாங்க, பாண்டியில் ஒரு ஏரியா பேர் சொன்னா கூட தெரியல. வீட்லயே இருந்தோம்பா, வீட்டிலே இருந்தாங்களா? எனக்கு எங்க வீட்டுக்கார நம்ம அன்பு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பண்ணாங்க. என்னை எப்படின்னா இப்படி வச்சா எங்க அண்ணன் தம்பி வச்சு வளர்த்தாங்க. அதை வச்சு கொடுத்தாங்க. அதனால இருட்டு ஐயோ வணக்கம்மா பிஸ்கெட். அம்மா வீட்டுக்கும் எந்த பழம் கிடையாது, எங்க மாமியார் வீட்டுக்கும் அப்படிதான். இப்படிலாம் கொடுத்து இந்த கடவுள் வந்து இந்த மாதிரி சரி சரி இந்த பக்கம் வச்சுட்டாங்க. சுற்றி பார்க்குறாங்க அம்மா, நம்ம வீட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. கொய்யாப்பழம் பறிச்சு கூட மேலே ஏறி அம்மாக்கு சாப்பிட்டேன் கம்முனு சாப்பிட்டு வந்து நிறையா இருக்கு மேலே. சரி அம்மா வந்து பழம் வாங்குறாங்க. வட்சனுக்கு வந்து வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க பார்க்குறேன், அதனால ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறாங்க. ஆயா என்ன வாங்குறாங்க? மாங்காய் பழம் வாங்குறாங்க. ஆயா ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. என்ன பழம்? என்ன பழம்? எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கும். புரியல. கிடைக்கா புரியல எனக்கு ஒன்றுமே. காய் வச்சுட்டேன். எனக்கு வந்து வெயில் ஒத்துக்காது. எனக்கு டவர் ஃபேன் வாங்கி வச்சுட்டேன். இந்த ஃபேன் கூலிங் டேபிள் ஃபேன், இது ஏர் கூலர். ஏர் கூலர் எனக்கு அதை போட்டு படுத்துட்டான். ஏஞ்சி வந்தான், அம்மா என்ன எங்கோட்டி யூடியூப் போடுற சொன்ன ஊருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டான். நான் என்ன சொன்னேன், இல்லைடா ஒரே துணி மெத்தையில் காய வச்சுட்டு வந்தேன், டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். சொன்னேன். ஓ நீங்கள் அப்போ எப்பயே சொல்லி வச்சிருக்கீங்க. நேற்று சொன்னேன். அவங்க அம்மா பாருங்க பாருங்க, வாங்க வீடியோ வந்து பாருங்க. பட்டு மாதிரி காலைல வந்து கேட்டான், நான் பயந்து இருந்தேன். நோட் பண்ணிட்டீங்க. அப்பயும் டவுட், எனக்கு பயம். பகிரி பையன் ஒரு நாள் இதுக்கு போனாங்க. இவங்க வந்து வழுதா ஊரா, ஐயோ என் போயிட்டு என்ன பண்றது, யாரை கேட்கறது, சரி நம்ம புளி கேட்குற மாதிரி போவோம். நம்ம யூடியூப்னா ஏன் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா நம்ம புளி கேட்கலாம். நான் அதுவும் தான் கேட்கலான்னு வந்தேன். புளி இல்லை தானே? புளி இல்லைப்பா. சரி புளி கேட்கலாம், அந்த கூடையில் இருக்குதுல்ல, அதான் சரி புளி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரி இருக்காது எதுவும் அவங்க கேட்டாங்கன்னு நினைப்பாங்க, போடாம தான் போடுவாங்க. எனக்கு புளி கேட்க போகலாம் அப்படின்ட்டு தான் கேட்கலான்னா யூடியூப் கேட்டது அவங்க சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லிட்டு தான் இப்போ கூட போய் எங்கன்னா எடுத்து வந்தா கொஞ்சம் கொடுக்கலாம். நீ பாண்டிச்சேரி வரும்போது எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் வந்து வரேங்க. என் பிள்ளையெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த உலகம் இந்த பிள்ளையான்னு நினைப்பேன். என் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் வீட்டை விட்டு தாண்டாதவங்க பிள்ளைங்களே என் மருமவ, நீ வந்தால் தான் தெரியும் நான் சொன்னது எவ்வளோ ஒரு உண்மைன்னு. சரி வர வந்து பார்க்குறேன். நம்ம வீட்டுக்கு வந்து வந்ததில் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னன்னா சந்தோஷம். எனக்கு வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாக்க எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இரு. அதனால தான் நான் வந்து அடிக்கடி தாத்தா வீட்டுக்கு, என் அக்கா வீட்டுக்குலாம் நான் போயிடுவேன். எங்கள் சித்திலாம் வந்தாங்கன்னா எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால செம்ம ஹாப்பியாக இருக்குது. எங்க அப்படின்னு வாங்க
இல்ல உங்க பொண்ணு கூட இவங்க மாதிரியே இருக்கிறாங்க. நல்ல So, எனக்கு வந்து சந்தோஷமா இருந்ததுங்க நீங்க வர்றதுனால. ஏன்னா வந்து எனக்கு யாராவது வந்தாக்கா உண்மையாலுமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் எப்பயும் வந்து வீட்டுக்கு வரணும் எப்பயோ நினைச்சிட்டு இருந்தேன். அது எங்க எனக்கு தான் தெரியல அந்த அட்ரஸ். சரி நீ குற்றம் பாண்டியில போய் பஸ் ஏறி கரெக்டா வழுதவர் கேட்டீங்க. அவ்வளவுதான். இது 2 மட்டும் தான். வழுதவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இப்படியே கேட்டு வந்துட்டாங்க. யூடியூப்னு சொன்னாங்களாம். யாரோ இவங்க வந்து வீட்டாண்ட காமிச்சிட்டாங்களாம். வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. தம்பிக்கு வந்து என் பொண்ணு பேரு உன் பேர் வந்து உமாராணி, என் பொண்ணு பேரு யுவராணி. ஆமா யுவராணி அக்கா. உங்க பொண்ணு உங்களை மாதிரி தான் இருக்காங்க. பரவாயில்ல. அக்கா வந்து நல்லா சிவப்பா உங்களை மாதிரி இருக்கும். ஆஹா அதனாலதான் வச்சுனேன் குணத்தை சொல்றேன் நான். அதனாலதான் வச்சுனேன் அத்தான்ட்டான். ஏன்னா நீங்க சிவப்பா இருக்கீங்க. உங்க அக்கா பொண்ணுங்களாம் உங்களை மாதிரியே பரவாயில்ல. நல்லா இது அதுதான் நான் அத்தைக்கு தான் போவேன், நான் அத்தை கிட்ட தான் இருப்பேன். ஆமா நீங்க உங்க பேரு உமாராணி, அது பேரு யுவராணி. அதான் அவர் வந்தது அத்தை கூட தான் போனாலா நீ நாயாடா நானு. இன்னைக்கு எங்க அக்காவுக்கு வந்து பிறந்த நாள் விஷ் பண்ணிட்டு இருந்தாரு. 27. ஐயோ நான் விஷ் பண்ணவே இல்லை. நான் பண்ணிட்டேன். ஆமா இன்னைக்கு 27, இங்கிலீஷ் 27. செம வெயில். ஆனா இன்னைக்கு சரியான வெயில். நாங்க ஆனா இதுக்கு தான் ஆசைப்பட்டு வெயில் வரணும்ட்டு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு செம்ம ஜாலியா பேசுனாங்க. ஆனா ஒன்றும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வரக்குள்ளதான் மட்டன் குழம்பு சாப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இது வேணாம்னு சொன்னேன். பட்சனை கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு போய் கடை எங்கே இருக்குன்னு காமி சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. பட்சனுக்கு வந்து கிரேப்ஸு, மாம்பழம், ஆப்பிளும் வாங்கியிருக்காங்க. நான் வாங்காதீங்க என்ன ஆப்பிள், மாதுளை இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி போதும்னு சொல்லிட்டு ஈத்துட்டு வந்தா வா அந்த கடைக்கு கூட்டு போடுறாங்க. அந்த கடைக்கு கூட்டு போனா இவன் வர கை நிட்டா. இப்படி இதை கொடுக்குன்னு சொல்ற விட இந்த 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் வேற வாங்கி கொடுத்தாங்க. ஜாலியாக பேசிட்டு அவங்க எங்கேயுமே வெளியிலே போனது இல்லையா. எப்படியாவது எங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கேட்டு பாண்டியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஆமா அவங்க வந்து செம்ம ஜாலியா பேசினாங்க. நாங்களும் செம்ம ஜாலியா இருந்தது. எங்களுக்கு முன்னாடி எங்ககிட்ட பேசின மாதிரியே வந்து அப்படியே அந்நியமா அது மாதிரி பேசுனாங்க. புதுசா பேசுற மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கும் அது மாதிரி இல்லை. ஜாலியாக நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ எங்களையும் வர சொல்லிட்டு போயிருக்காங்க. போகலாம் ஓகேவா. இன்னும் ஒரு 2 நாள் நாங்கள் வந்து பாண்டி சைடு போவோம். அப்போ வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ மதியம் வந்தாங்க. மணி 12:30 மணி இன்னும் 1 மணிக்கு பேசுறதே டைம் போனது தெரியல. இப்போ மணி பேசிட்டு இருந்தாங்க. 4:15 ஆகுது. இப்போதான் போனாங்க. நாங்கள் தான் கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வரோம். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனதில்லை. உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா. சரின்ட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியும். ஏன்னா அவங்க இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறாங்களாம். அதனால் அவங்கள போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு இப்போ தான் நானும் பட்டும் வந்தோம். ஆமாம் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன் மதியானம் சாப்பாடு. இன்னைக்கு தான் 26 நினைச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்காது. இன்னைக்கு வந்து சித்திக்கு தான் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. நாங்க வந்து விஷ் பண்ணிட்டோம் நானும் பட்டுவும் காலையிலேயே. நீ விஷ் பண்ணலையா அத்தைக்கு? ஏன் விஷ் பண்ணல? சரி நீ அப்புறமா விஷ் பண்ண. ஸோ நீங்க எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க சித்திக்கு. குயிலாப்பாளையத்துல இருக்காங்கல்ல அந்த சித்தி, என்னுடைய அக்காவுக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் விஷ் ஹாப்பி பர்த்டே. சொல்லு அத்தைக்கு ஹாப்பி டு யூ சொல்ல. அத்தைக்கு ஹாப்பி டு யூ சொல்லு. சொல்ல சித்தி எனக்கு தான் சித்தி உனக்கு அத்தை. சொல்ல அத்தை அத்தைக்கு ஹாப்பி டு யூ. ஹாப்பி பர்த்டே சொல்ல. ஹாப்பி டு யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.